கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு பிடித்த அநேக வசனங்கள் உண்டு வேதத்தில். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம்மை அறியாமல் நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஏன் அந்த வசனமானது அப்படியே நம்மிடத்தில் ஒருவர் நின்று நம்மோடு கூட நேரடியாக பேசுகிறதை போல காணப்படும். அவ்விதமான வசனங்களில் மிகவும் அற்புதமான வார்த்தை தான் இன்று நாம் வாசித்திருக்கின்ற இந்த அற்புதமான வார்த்தை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றதே, அவையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகின்றேன், நான் அவர்களை எப்படி நான் சந்திப்பேன், அவர்கள் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், இந்த பிரச்சனை வந்து விட்டது, இந்த பிரச்சனையினாலே என் குடும்பம் சின்னாபின்னமாகி இருக்கிறது, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் சீரழிந்து விட்டது, இன்றைக்கு நான் மிகுந்த கண்ணீரோடு கூட நான் இருக்கின்றேன், இப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி நான் நினைத்து கூட பார்த்ததில்லை என்று நாம் காரியங்களை குறித்து கலங்குகின்ற தவிக்கின்ற மக்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய தேவைகள், கமிட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோமே, நம்முடைய அத்தியாவசியமான காரியங்கள், செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கும். அவைகளை செய்யக்கூடாதபடிக்கு நம்முடைய கைகள் கட்டி போடப்பட்டிருக்கிற நிலைமையில், அல்லது நாம் எதிர்பார்க்கிறவைகள் நமக்கு சரியாக வந்து நேரிடாத சமயத்தில் நமக்கு ஒரு பயம் உண்டாகிறது. ஐயோ, நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று கலங்குகின்ற ஒரு நிலைமை வரும். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசன் மிக அழகாய் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்த்தார்கள், கடவுளை நோக்கி பார்த்தார்கள், அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஆகவே இவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி. ஆம், அந்த ஆண்டவரை ஆபிரகாம் மாத்திரமல்ல, யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகம் பிரகாசமடையும். பிரகாசமடையும் என்றால் என்ன? அவர்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறாரோ, கலங்குகிறார்களோ, எந்த காரியத்திற்காக கடவுளை நோக்கி பார்க்கிறார்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் தாமே அற்புதமான தீர்வை, அற்புதமான விடுதலையை, அற்புதமான சுகத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் தினமும் அவரை நோக்கி பார்க்கிறோம் அல்லவா? நிச்சயமாக உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே போகாது. மாறாக இரட்டிப்பான மகிழ்ச்சி, இரட்டிப்பான சந்தோஷம், இதற்கு முன்பதாக நீங்கள் இருந்ததை காட்டிலும் ஒரு நிம்மதியான, ஒரு மனரம்பியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதன் மூலமாய் ஆண்டவரை நீங்கள் துதித்து கொண்டே இருக்க போகிறீர்கள். கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற கடவுள், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்ற கடவுள். ஏனென்றால் அவருடைய முகத்தில் அத்தனை கிருபை இருக்கிறது, அவருடைய பார்வையில் அன்பு இருக்கிறது, அவருடைய பார்வை கனிவு நிறைந்த பார்வையாய் இருக்கிறது, அவருடைய வாயிலிருந்து வருகிற சொற்கள் ஒவ்வொன்றும் நம்மை வாழ வைக்கிற சொற்களாய் இருக்கிறது. ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். இப்பொழுது எந்த காரியத்தை குறித்து நான் வெட்கப்பட்டு விடுவேனோ என்று கலங்குகிறீர்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். உங்களுடைய நிலைமையெல்லாம் மாற்றுகிறார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார்.
ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, உம்மையல்லால் எங்களுக்கு யார் துணை ஆண்டவரே? எங்களை தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கலங்குகிறோம், தவிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எங்களுடைய குடும்பத்தின் காரியம் இப்படி இருக்கிறது, எங்களுடைய எதிர்கால பிரச்சனைகள் இப்படி இருக்கிறது. நான் என்ன செய்வோம்? யாரிடத்துல போய் நிற்போம்? இல்லை இல்லை, உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. ஆகையால் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்து நிந்தைகள் அவமானங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி எங்களுடைய முகத்தை கர்த்தாவை பிரகாசிப்பிக்க செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். வெட்கத்திற்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ள போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.